வணக்கம் நண்பா. தயவுசெய்து நீங்களே ரிட்டையர்ட் ஆகிடுங்க. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு செட் ஆகாது. ரோஹித்தை விமர்சிக்கும் ரசிகர்கள். சமீப காலமாகவே இந்திய அணி பெறும் தோல்விகள் ரசிகர்கள் மத்தியில் பெரிதளவு ஏமாற்றத்தை அளித்து வருகிறது. குறிப்பாக அண்மையில் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி வரை சென்று தோல்வியை சந்தித்த இந்திய அணியானது அடுத்ததாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்தது. இருப்பினும் இந்த சுற்றுப்பயணத்தின் மிக முக்கிய தொடராக பார்க்கப்படும் இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகம் இருந்தது. ஏனெனில் இதுவரை தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை வென்றதே இல்லை என்பதனால் இம்முறை எப்படியாவது இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் கடந்த டிசம்பர் 26 துவங்கிய இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியானது டிசம்பர் 28 நடைபெற்ற 3வது நாள் ஆட்டத்துடன் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 32 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியிடம் தோல்வியை சந்தித்து இந்த தொடரில் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போட்டியில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை ரசிகர்கள் பலரும் விமர்சித்து தங்களது காட்டமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஏனெனில் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 14 பந்துகளை சந்தித்த ரோஹித் சர்மா வெறும் 5 ரன்களை மட்டுமே அடித்திருந்தார். அதோடு 163 ரன்கள் பின்தங்கிய வேளையில் 2வது இன்னிங்ஸை துவங்கிய இந்திய அணியை நிலையான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையில் 2வது இன்னிங்ஸிலும் அவர் டக் அவுட் ஆனதால் விரக்தியடைந்த ரசிகர்கள் அவர் மீது ஏமாற்றமடைந்து காட்டமான சில கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ரசிகர்கள் குறிப்பிட்டதாவது, டெஸ்ட் கிரிக்கெட் இனி உங்களுக்கு செட் ஆகாது. நீங்களாக இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டிலிருந்து ஓய்வு பெற்று விடுங்கள். 36 வயதாகும் நீங்கள் தொடர்ந்து விளையாடுவதற்கு பதிலாக உங்களிடத்திற்கு ஒரு இளம் வீரர் வந்தால் இது போன்ற வெளிநாடுகளில் விளையாடி அனுபவத்தை பெற்று பிற்காலத்தில் அவர் பெரிய வீரராக வளர முடியும் என்று தங்களது காட்டமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.